கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆறுதலான அதிகாலை ஜெபம், இந்த ஆறுதலான அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் உங்கள் சோகமயமான எல்லா வாழ்க்கை சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களை நிச்சயமாய் தேறுதல் அடைய, உங்களை ஆற்றி தேற்றி இந்த ஜெபத்தின் மூலமாய் ஒரு ஆறுதலை நீங்கள் கண்டடைவீர்கள். நிச்சயமாகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு என்றென்றுமாய் இருக்கிற நல்ல பரிசுத்த ஆவியானவர், அவரே உங்கள் தேற்றரவாளனாய், நல்ல கவனிங்க, உங்களை தேற்றுகிறவராய், உங்களோடே இருக்கிற என்றென்றுமாய் உங்களோடே இருக்கிற உதவியாளராய், துணையாளராய் இருந்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுவார். ஆனாலும் உங்கள் வாயின் வார்த்தைகளில், உங்கள் வாயின் வசனங்களினாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை, உங்கள் சோகமயமான வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் இன்றும் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நேற்று அதிகாலை ஜெபத்திலே இதன் முதலாம் பாகத்தை நாம் தியானித்திருக்கிறோம். உங்கள் வாயின் வார்த்தைகளினால் என்ன செய்ய முடியும், எந்த பயங்கரமான சூழ்நிலைகளையும் வெல்லுகிற அந்த வல்லமையான ஆயுதமாய் உங்கள் வாயின் வசனங்களே இருக்கிறது என்பதை நேற்று தெளிவாய் நாம் தியானித்தோம். அதை கவனிக்காதவர்கள், அதை செபிக்காதவர்கள் நிச்சயமாய் அந்த ஜெபத்தை கேளுங்கள். அது ஒரு அற்புதமான காரியம். ஆமென். இந்த சத்தியம் மகா ஆச்சரியமானது, ஆனால் உண்மையானது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சொல்லக்கூடாது. என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒரு நாளும் சொல்லாதிருங்கள், ஐயா எனக்கு யாருமே இல்லை, என்னை உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வார், எனக்கு ஆறுதல் செய்கிறவர், எனக்கு துணையா இருக்கிறவர் எவருமே இல்லை என்று நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா உங்களோடே இருக்கிற அந்த அற்புதமான ஆவியானவர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா இவருடைய பெயரே, அந்த அற்புதமான இவருடைய நாமமே தேற்றரவாளனாகிய இந்த அற்புதமான அதிசயமான ஆவியாயிருக்கிற அன்பு தெய்வம் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுவார். ஆமென். யாருமே என்னை தேற்றவில்லை, என்னை தேற்றுவதற்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டு சோகமயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வாயினாலே சொல்லுங்கள், என்னோடே இருக்கிற என் உதவியாளர், என் துணையாளராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே என்னை தேற்றுகிறார், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தைரியமாய் சொல்லுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் ஒருபோதும் யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத அற்புதமான ஆவியானவர் என்னோடே இருக்கிறார், சகல ஆறுதலின் தேவன் என்னோடே இருக்கிறார் என்று தைரியமாய் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமாய் அந்த அனுக்கிரகம், தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள் ஒரு காரியத்தை. இந்த உலகத்துல விதைக்கிறவர்கள் எல்லோரும் அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறவர்கள் எல்லோருக்கும் அது ஆகாரமாய் இருப்பதும் இல்லை. மறுபடியுமாய் சொல்லுகிறேன், விதைக்கிறவர்கள் எல்லோரும் அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறவர்களுக்கெல்லாம் அது ஆகாரமாய் இருப்பதும் இல்லை. விதைக்கிற எல்லோரும் அல்ல, எவர்கள் கண்ணீரோடே விதைக்கிறார்களோ அவர்களே கம்பீரமாய் அறுப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையை விதையுங்கள், கண்ணீரோடே விதையுங்கள். ஐயா இத்தனை சோதனை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, என்னால் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியவில்லை, அத்தனையாய் என் வேதனை, அப்படியாய் என் கண்ணீர்கள் எல்லாம் நதி போல பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று சொல்லுகிற சூழ்நிலையிலும் அந்த கண்ணீரோடும் என் அன்பு சகோதர சகோதரிகளை சோர்ந்து போகாதபடி நீங்கள் அப்பொழுதும் விதையுங்கள். தேவனுடைய வார்த்தையை, நல்ல வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே விதையுங்கள். அவைகள் ஒன்றும் பெருமையாய் திரும்பாது. ஐயா உங்கள் சூழ்நிலைகளுக்கு எதிராய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அவைகள்
அவைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதில்லை. அவைகள் நிச்சயமாய் நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறவைகள் எல்லாம் நீங்கள் ஒரு நாளிலே கம்பீரமாய் உங்களை அறுக்க செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. உங்கள் கண்ணீர்களை எல்லாம் அந்த அற்புதமான தெய்வம், அந்த ஆறுதலின் தெய்வம் நன்றாய் கவனியுங்கள். சகல ஆறுதலின் தேவன் தாமே. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார். அதே சமயத்திலே இந்த சகல ஆறுதலின் தேவன் உங்கள் கண்ணீர்களை எல்லாம் அவருடைய துருத்தியிலே சேமித்து வைத்திருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். ஒரு நாளிலே உங்களுக்கு நீதி செய்யும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய துருத்தியிலே இருக்கிறது. ஒரு நாள் நீதி செய்யும்படியாய் அந்த துருத்தி, அந்த கலசம் அங்கே இருந்து ஊற்றப்படும். அக்கிரமக்காரர்களும் உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு உச்சம் தலையிலே அது ஊற்றப்படும் பொழுது, ஐயா, உங்கள் எதிரி கூட்டங்கள் எல்லா பிசாசு கூட்டங்களும் சிதறி ஓடும்படியாய் ஊற்றும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் கண்ணார காண்பீர்கள். நீங்கள் கண்ணார காண்பீர்கள். அவர்களுக்கு வருகிற நீதி சரி கட்டுதலை உங்கள் கண்கள் காணும். உங்களுக்கோ கர்த்தருக்காய் காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சோர்ந்து போகிறவருக்கு நல்ல வாயை திறந்து சொல்லுங்கள், என் தேவனாகிய கர்த்தர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவை எங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஆமென். தைரியமாய் அறிக்கையிடுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. இளைஞர்கள் இடறி வாலிபரும் விழுந்து போனாலும் கர்த்தருக்காய் காத்திருக்கிற நாங்கள் புது பலன் அடைந்து புதிய கிருபைகளை பெற்று கழுகுகளை போல ஓர் ஆயிரம் ஜனக்கூட்டங்களுக்கு மத்தியில் இருந்து, அறிந்த தெரிந்த எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் இருந்து புது பலன் அடைந்து நானும் என் பிள்ளைகளுமாய் கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்புவோம் என்று தைரியமாய் அறிக்கையிடுங்கள். எல்லாம் நன்றாய் இருக்கும் போது அல்ல அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் செழிப்பாய் சந்தோஷமாய் சமாதானமாய் குதூகலமாய் இருக்கும் போது அல்ல, எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஐயா, உங்களை தேற்றுவதற்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை தேற்றுவதற்கு யாருமே இல்லாத, ஐயோ, யாராலுமே நீங்கள் மதிக்கப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அப்படி பேசுங்கள். நல்ல தேவ வார்த்தைகளை விதையுங்கள். ஆமென். உங்கள் வாயின் வசனங்களே உங்கள் சோகமயமான வாழ்க்கையை மாற்றும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள். ஐயா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் என்ன செய்யலாம்? மரணம் நேரிடுகிறது, அழிவு வருகிறது, ஆபத்து வருகிறது. ஐயோ, அகப்பட்டு கொண்டோம், இனி எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறோம்? இனி எப்படி வாழ முடியும்? யார் எங்களை தேற்றுவார்கள்? எங்கள் உதவி செய்வார் யாருமே இல்லை. எங்களை அனுசரிப்பார், எங்களுக்கு கரம் நீட்டுவார், உதவி கரம் நீட்டுவார் எவருமே இல்லை என்ற மரணகரமான சூழ்நிலையிலும் அதற்கு தப்பும்படியாய், ஓ குளோரி, என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று தாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஓ குளோரி, தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாத சாத்தானையும் சாத்தானின் சகல கிரியைகளையும் ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் சாட்சியின் வசனங்களை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். என்ன நடந்தாலும் சரி, எத்தனை நீங்கள் கடன் பட்டு கொண்டிருந்தாலும், கடனிலும் கஷ்டத்திலும் துயரத்திலும் நஷ்டத்திலும் தோல்வியிலும் அவமானத்திலும் கிடக்கிறாயோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் சொல்லுங்கள், தைரியமாய் சொல்லுங்கள். ஏற்ற காலத்திலே என் தேவன் எனக்காக, ஏற்ற காலத்திலே என் தேவன் எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் தொழிலுக்காக, என் ஊழியத்திற்காக ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். ஆமென். நான் கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவளாய் மாறிவிடுவேன் என்று தைரியமாய் சொல்லுங்கள். நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகளாய் அவைகள் கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். ஆமென். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசினால் அவைகள் தேவனுடைய வார்த்தை தான். அன்பு தேவ பிள்ளைகளே, அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள்.
ஐயா, கிழக்கிலோ மேற்கிலோ இருந்து ஜெயம் வராது. என் அன்பு சகோதர சகோதரியே, உன் கண்ணீர்களை மாற்றுகிற, கவலைகள் துக்கங்களை மாற்றுகிற, உனக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னை விடுவிக்கிற, ஆறுதலே இல்லாத உன்னை ஆறுதலை படுத்தும்படியாய் வருகிற ஒரு ராஜரீக மேன்மை, ஒரு மகிழ்ச்சி எல்லாம் கிழக்கிலோ மேற்கிலோ இருந்து வராது. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஓ, ஜெயமோ கர்த்தரால் வரும். எப்படி வரும்? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள், உங்கள் நாவினாலே அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்கிறது நல்லதுதான். அது வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம், என் அன்பு சகோதர சகோதரியே, உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றும்படியாய், உன்னுடைய சிறையிருப்பை மாற்றும்படியாய், உனக்கு விரோதமாய் இருக்கிற கட்டுகள், கவலைகள், கண்ணீர் கதைகளுக்கு ஒரு முடிவுரை எழுதும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படியே கடந்து செல்லும். அவைகள் நிச்சயமாய் ரட்சிப்பு உண்டாக செய்யும். ஆமென். வாயினால் அறிக்கை பண்ணுகிறதுனால் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்றாய் உங்கள் வாயை திறங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அழுது கொண்டே இருக்கிற, கலங்கிக் கொண்டே இருக்கிற, ஐயா, இனி நாங்கள் எப்படி பிழைக்க போகிறோம்? இந்த சூழ்நிலையில் இருந்து நாங்கள் எப்படி தப்பி வர முடியும்? இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை அழித்து விடுவது போல் இருக்கிறதே. எங்களுக்கு செழிப்பும் இல்லை, சௌக்கியமும் இல்லை, சமாதானமும் இல்லை என்கிற கொடுமையான சூழ்நிலையிலே அன்பு தேவ பிள்ளைகளே, அறிந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 10:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. எங்கே ஜீவ ஊற்று? எங்கே நித்திய பேரின்பத்தின் ஊற்று? ஐயா, ஜீவ ஊற்றுக்காக நான் எங்கே செல்ல வேண்டும்? என் வாழ்க்கையெல்லாம் வறண்ட பாலைவனமாய், வறண்டும் வறண்டதும் விடாய்த்ததுமாய் இருக்கிற, விடாய்த்தவுமாய் இருக்கிற அவாந்திர வெளியாய் வனாந்திரமாய் இருக்கிறதே. என்ன செய்யலாம்? அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாயே ஜீவ ஊற்று என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி உங்களுடைய நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று. ஆமென். இன்று உங்களுடைய எல்லா வறட்சிகளையும் வனாந்தரங்களையும் மாற்றுகிற ஜீவ ஊற்றாய் உங்கள் வாயை பயன்படுத்துங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, சத்தமாய் சொல்லுங்கள், தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15:4 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். ஓ க்ளோரி. எத்தனை பேர் ஜீவ விருட்சமாய், ஜீவ விருட்சத்தின் அண்டையிலே வாழ வேண்டும், ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 15:4 ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான விருட்சம் உங்களை ஆதரிக்கும், உங்களை போஷிக்கும், உங்களை நடத்தும், உங்களுக்கு ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை தருவே. நீங்கள் சொல்லுங்க, ஐயா, எங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஜீவ ஊற்றாய் எங்கள் வனாந்திர வாழ்க்கையை மாற்றட்டும். கசந்த மாறாவை, கசந்த மாறாவை தித்திப்பான தண்ணீர் உள்ள தேசமாய் மாற்றட்டும். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, சந்தோஷமாய் நீங்கள் அறிக்கையிடுகிற, உங்கள் வாயினால் அறிக்கையிடுகிற எல்லா வார்த்தைகளும் அன்றும் தேவனுடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை. ஆமென். ஐயா, தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. நானும் தேவனுடைய வார்த்தைக்காக பல காலமாய் காத்திருக்கிறேன். தேவன் என்னோடு பேச மாட்டாரா? தேவன் எனக்காக பேச மாட்டாரா? தேவன் ஒரு வார்த்தை எனக்காக பேச மாட்டாரா என்று காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் சூப்பர் நேச்சுரலாய், அதிசயமும் அற்புதமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்பீர்களானால் நல்லது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்காய் நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் நாம். ஆமென். உங்கள் வாய் கர்த்தருடைய வாய். உங்களுடைய கரங்கள் எல்லாம் நம்முடைய கரங்கள், கர்த்தருடைய கரங்கள். நம்முடைய கால்கள் கர்த்தருடைய கால்கள். நாமே அவருடைய அவயங்களாகவும், தனித்தனியே கர்த்தருடைய அவயங்கள்
அவயங்களாகவும் கர்த்தருடைய சரீரமாகவும் இருக்கிறோம் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆதலினால் வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணத்தை விரும்புகிற மனுஷன் மரணத்தின் கனியை புசிப்பான். சாபத்தை விரும்பி பேசுகிறவன் சாபத்தின் கனியை புசிப்பான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதங்களை பேசுகிற நீங்கள், ஜீவனை பேசுகிற நீங்கள் ஆசீர்வாதத்தை, ஜீவனை பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்பதுதான் சத்தியம். மறந்து விடாதிருங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமும் அதிசயமுமானவை, ஆனால் உண்மையான சத்தியம் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தைரியமாய் பேசுங்கள். ஐயா, எங்களுடைய வாய் ஜீவ ஊற்றாய் இருக்கிறது, எங்களுடைய நாவு ஜீவ விருட்சமாய் இருக்கிறது. அதன் மூலமாய் நாங்கள் நன்மையை விதைக்கிறோம், நன்மையை அறுப்போம். ஜீவனை விதைக்கிறோம், ஜீவனை அறுப்போம். கண்ணீரோடே விதைக்கிறோம். ஐயா, கவலைகள், தூக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், சோதனைகள், சோகங்களுக்கு மத்தியிலே கண்ணீரோடே விதைக்கிற நாங்கள் கம்பீரத்தோடே அறுப்போம். ஹல்லேலூயா. அள்ளி தூவும் விதையை, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அள்ளி தூவும் விதையை நீங்கள் சுமந்து கொண்டு ஒருவேளை அழுது கொண்டே போய்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் திரும்பி வரும் பொழுது கம்பீரமாய் அரித்த அரிகளை அள்ளி சுமந்து கொண்டு கம்பீரமாய் திரும்பி வருவீர்கள். ஹல்லேலூயா. மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவியுங்கள். உங்க பிள்ளைகள், குடும்பங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும்படியாய் தேவ சமூகத்திலே தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவியுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவே கர்த்தர் என்று, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். உலகத்தை ஜெயிக்க, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஜெயிக்க, உலகத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் எடுக்கத்தக்கதாய் நீங்கள் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறபடியினாலே எல்லாவற்றிலும், எல்லா இடங்களிலும், எப்பொழுதும், எங்கேயும் உங்களை அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை தைரியமாய் அறிக்கை செய்யுங்கள். நாங்கள் இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோமே, ஆதலினால் உலகத்தையும், உலகத்தில் உள்ள எல்லா பாடுகள், சோதனைகள், வேதனைகளையும் ஜெயிப்போம், அங்கே ஜெயம் எடுப்போம் என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாவற்றிலேயும் துன்பமோ, மரணமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, வியாகுலமோ, உபத்திரவமோ, மரணமோ, ஜீவனோ, எல்லாவற்றிலும் தைரியமாய் சொல்லுங்கள். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலேயே, ஐயா, இந்த உலகத்திலே யார் அன்பு கூறினாலும் சரி, யார் எங்களை அரவணைத்தாலும் அரவணைக்காவிட்டாலும், யார் எங்களை தேற்றினாலும் தேற்றாவிட்டாலும், யார் எங்களை நட்டாற்றிலே விட்டு விட்டு போய்விட்டாலும் கூட, எந்த நாசமோசமோ, பட்டயமோ, எந்த துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, எந்த உபத்திரவமோ, வியாகுலமோ, மரணமோ, எந்த சூழ்நிலையிலும் இவைகள் எல்லாவற்றிலும் தைரியமாய் வாயை திறந்து அறிக்கையிடுங்கள். ஒரு வெற்றி வாழ்க்கைக்கான ஒரு தொடக்கத்தை ஆரம்பியுங்கள். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலேயே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை கொடுமைகள், எத்தனை சூழ்நிலையிலும் நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த தத்துவத்தை, இந்த ஆச்சரியமும் அதிசயமுமான ஆனால் உண்மையான சத்தியத்தை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாயின் வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆகும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆகும். விசுவாசிக்கிறபடியினாலே நீங்கள் தேவனுடைய மகிமையை உங்களுடைய சோகமயமான வாழ்க்கையிலே, அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசிக்கிறபடியினாலே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால்
எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆறுதலும் அதிசயமுமான அற்புதமும் அதிசயமுமான நல்ல வார்த்தைகளை உங்கள் வாயினாலே சொல்லுங்கள். அது உங்களுடைய சோகமயமான வாழ்வை, அந்த சூழ்நிலைகளை எல்லாம், எந்த பயங்கரமான சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை அவைகள் பாதுகாக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாய் ஒரு நாளும் அவைகள் வெறுமையாய் திரும்பாது. நீங்கள் அனுப்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்யும் என்பது தேவ கட்டளை. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது போன்ற நல்ல ஜெபங்களை இரவிலும் நீங்கள் தூங்க போவதற்கு முன்பும், இது அதிகாலை மாத்திரமல்ல இரவு வேளைகளிலும் நல்ல நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணிக்கு, இந்திய நேரப்படி 4 மணிக்கு இதை நாம் பிராட்காஸ்ட் பண்ணுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். சில வேளைகளிலே இரவு சமயங்களிலே தீவிரமாய் ஜெபியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் உதாரமாய், உற்சாகமாய், தீவிரமாய், கண்ணீரோடே விதைத்தாலும் கம்பீரத்தோடே நீங்கள் அறுப்பீர்கள். மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. தனிமையாய் இருக்கும் பொழுது ஜெபியுங்கள். தனி அறையிலே நீங்கள் உள் அறையை அடைத்துக் கொண்டு பூட்டிக் கொண்டு பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் சூழ்நிலைகளை, சோகமயமான உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற அந்த அதிகாரம், அந்த மேன்மை உங்கள் வாயின் வசனத்திற்கு இருக்கிறது. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். glory, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இரக்கமுள்ள நல்ல தேவனே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஆறுதலான அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஒரு விசை என் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கம், கருணை, காருண்யம், மனதுருக்கம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யார் யார் எங்கே எந்த பிரச்சனைகளிலே ஆப்பட்டிருக்கிறார்களோ, என்ன சோகமயமான சூழ்நிலைகளிலே உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ, அங்கே இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர், அப்பா, நீங்க அழைத்தது போலவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர், இளைப்பாறுதலை இப்பொழுதே நீர் கட்டளை இடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரோடு விதைக்கிற அவன் பல்வேறு நெருக்கடிகள், ஆபத்துகள், துக்கங்கள், துயரங்களோடே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற, தேவனுடைய வசனங்களை தங்கள் வாயினால் தைரியமாய் அறிக்கை செய்கிற, விசுவாசத்தோடே அறிக்கை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் அவர்களுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ மகிமையை காணும்படியாய் தேவன் இவர்களுக்காய் செய்ய போகிற, செய்து கொண்டிருக்கிற மகிமையும் மகத்துவமான காரியங்களை இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய், என் தெய்வமே நீர் சீக்கிரமாய், அதி சீக்கிரமாய் இந்த பொல்லாத சத்துருவின் எல்லா கிரியைகளையும், எல்லா சத்துருவின் சகல வல்லமைகளையும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் விரோதமாய் நடக்கிற எல்லா விதமான சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நீர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவருமாகிய கர்த்தர், அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே சத்துவத்தை பெருகப்படும்படியாய், பலன் கொடுத்து இவர்களை பலப்படுத்தும்படியாய், கண்ணீரின் சூழ்நிலைகளை எல்லாம் களிப்பாய் மாற்றும்படியாய், ஆமென். இவர்களுடைய அப்பா, எல்லா தொந்தரவுகளும், எல்லா துயரங்களும், ஆமென், எல்லா துஷ்டனுடைய எல்லா விதமான மனவேதனைப்படுத்துகிற எல்லா காரியங்களும் இவரை
பிள்ளைகளை விட்டு மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்திலே அழுகையோடும் கண்ணீரோடும் வந்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் நீர் உம்முடைய வசனங்களை அனுப்பியதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆமென், எல்லா சூழ்நிலைகளிலும் என் தெய்வமே நீரே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறபடியினால் என் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எல்லா அந்தகார வல்லமைகளும் இனி உம்முடைய பிள்ளைகளை தொடராதபடி ஐயா, குடும்பத்திலே காணப்படுகிற எந்த உபத்திரவங்களும் எந்த விதமான கொடுமையான காரியங்களும் உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களின் மேல், நீதிமான்களுடைய வீட்டின் மேல், கூடாரங்களின் மேல் நிலைத்திராதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுக்காய், பரிசுத்த ஆவியானவரே நல்ல துணையாளராய் தேற்றரவாளனாய் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ தயவு ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக, தெய்வீக அனுக்கிரகம் ஒவ்வொருவருக்காகவும் கடந்து வருவதாக. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சந்தோஷமாய் அறிக்கையிடுகிறோம், நம்பிக்கையோட அறிக்கையிடுகிறோம். ஐயா, எங்கள் வாயின் வசனங்கள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோட அறிக்கையிடுகிறோம். என் தெய்வமே, எங்கள் கர்த்தாவே, நீரே எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர். நாங்கள் ஆதலினால் நாங்கள் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் தாட்சி அடையோம். என் தெய்வமே, நீர் எங்களை ஐயா புல்லுள்ள இடங்களிலே, மேன்மையும் மகிமையுமான இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே, சுகமும் சௌக்கியமும் சமாதானமுமான அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே எங்களையும் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் கொண்டு போய் விடுகிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நல்ல தெய்வமே, ஐயா நன்றி செலுத்துகிறோம். எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், எத்தனை மோசமான படுகுழியிலே பாதாளங்களிலே நாங்கள் நடந்தாலும், ஆமென், ஆறுகளை கடக்கும் பொழுதும் அக்னி ஜுவாலைகளை கடக்கும் பொழுதும் அவைகள் எங்கள் மீது பற்றாதபடி மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் என் தெய்வமே நாங்கள் பயப்படுவதில்லை, பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. ஏனா தேவரீர் எங்களோட இருக்கிறவராகவே இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் கண்கள் காணும்படியாய், சுற்றி உள்ள கண்கள் எல்லோரும் காணும்படியாய், எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக என் தெய்வமே நீர் ஒரு பந்தியை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ராஜரீகமான ஒரு பந்தியை நீர் ஆயத்தம் பண்ணுகிறீர். எங்கள் தலையை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வீட்டிலே ஆமென் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம் என்று சொல்லுகிற ஆமென் உம்முடைய நல்ல வார்த்தைகளை எங்கள் வாயினாலே அறிக்கை செய்கிறோம். எங்கள் வாயில் இருந்து புறப்படுகிறவைகளை என் தேவனாகிய கர்த்தர் கனப்படுத்தி அவைகள் ஒரு வார்த்தையும் விழுந்து போகாதபடி என் தெய்வமே நாங்கள் வாயினால் சொல்லுகிற எல்லா தேவ வார்த்தைகளையும் நீர் உம்முடைய வல்லமை உள்ள கரங்களினால் நிறைவேற்றப் போவதற்காய் எங்கள் நல்ல பிதாவே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்களை முழுமையாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆறுதலான ஜெப வேளையிலே கர்த்தர் எங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாயில் இருந்தும் புறப்படுகிற இந்த நல்ல தேவ வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும்படியாய் தேவ சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா. இந்த அற்புதமான ஜெபத்தின் முதலாம் பாகம் நேற்றைய அதிகாலை ஜெபத்திலே இருக்கிறது. இரண்டையும் நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாயினாலே நீங்கள் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். இதுதான் சத்தியம். ஆச்சரியமாய் இருக்கும் அநேகருக்கு, ஆனால் ஆச்சரியம், ஆனால் இது சத்தியம், உண்மை. அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல வார்த்தைகளை
வார்த்தைகளை பேசுங்கள். ஆமென். தைரியமாய், நம்பிக்கையாய், திட நம்பிக்கையாய், விசுவாசத்தோட அறிக்கையிடுங்கள். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறபடியினாலே நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில, உங்க ஜீவிதத்துல சோகமயமான கண்ணீரும் கண்மலையுமாய் இருக்கிற உங்கள் சூழ்நிலைகளிலே நீங்கள் தேவ மகிமையை கண்ணார காண்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி உள்ள கண்கள் எல்லோரும் அதை காண்பார்கள். கர்த்தர் உங்களை எல்லார் கண்களுக்கு முன்பாக ராஜரீகமாய் மகிமையாய் உயர்த்துவார்.